ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு புதிய நாளில் நம் இயேசுண்டவரோடு பேசுவதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவருடைய சமூகத்தில் இருக்க அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம் என்று உணர்ந்து உம் பிரசன்னத்துக்காக கேட்கிறோம். எங்களுக்கு துணையா இருங்கப்பா. கடந்த காலமெல்லாம் காத்தவரே, வருங்காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவரே, எந்த நாளுக்கு அந்த நாள் எங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய இயேசுவே, எமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான வார்த்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்கள ஒண்ணு கேட்கிறேன். நீங்க திருமணம் ஆனவங்களா, ஆகாதவங்களா, வாலிபரா அல்லது பெரியவங்களா, மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களா என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான தேவ செய்தி பைபிள்ல இருக்கு. பெரியவங்களுக்கு, முதியவர்களுக்கு, பிள்ளைகளுக்கும், வாலிபருக்கும், குடும்பஸ்தருக்கும், திருமண காரியங்கள்ல செய்ய வேண்டிய தீர்மானங்கள், தெய்வீக தீர்மானங்கள், தெய்வ சித்தங்கள், தேவனுடைய ஏற்பாடுகள், விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும், புத்தியினருக்கும் மூடருக்கும், ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வசனம் அவசியமா இருக்கிறது. அதற்குதான் இந்த அனுதின தியானத்தில் ஒவ்வொரு நாளும் தேவ செய்தி கொடுக்கையில் தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது சில விசேஷமான தலைப்புகளிலே விசுவாசிகளுக்காக, பெயரளவு கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்களுக்காக, பின்வாங்கி போனவங்களுக்காக, அதுபோல நம்ம வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறாருங்க. குடும்பங்களை குறித்து எவ்வளவோ பாரம். ஏனென்றால் தேவனுடைய பார்வையில குடும்பம் ரொம்ப விலையேற பெற்றது. அது அவருடைய திட்டம், அவர் ஏற்படுத்தியது. அதுபோல வாலிபருக்காக, உங்கள எத்தனை பேர் வாலிபர் இருக்கிறீங்க? நீங்க வாலிபரா இருந்தா நீங்க இப்போவே இந்த அனுதின தியானத்தை பார்த்து கொண்டிருந்தா இப்போதே கமெண்ட்ல வந்து உங்க பெயரும் ஊரும் டைப் பண்ணுங்க, அண்ட் உங்க வயதை கூட டைப் பண்ணுங்க. தேவன் எந்த விதத்தில் உங்களை பலப்படுத்துகிறாரோ, எந்த விதத்துல நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறீங்களோ, உங்க தேவைகள் என்னன்னு தெரியப்படுத்துங்க. 8939801234 நம்பர் கொடுக்குறோம் பாருங்க. அந்த நம்பருக்கு உங்க பாரங்களை அனுப்பும்போது நீங்க வாலிபரா இருந்தா கண்டிப்பா உங்க வயதை கூட மென்ஷன் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக அர்த்தத்தோடு ஜெபிக்க நீங்க உதவி செய்தவங்களாக இருப்பீங்க. அநேக வாலிபர் கர்த்தரிடத்துல வரமாட்டாங்க. ஏங்க? ஏன் அப்படி? வாலிப வயதுல தேவன் எங்களுக்கு அவசியம் இல்லை என்பது போல இன்றைக்கு எத்தனையோ பேர் அலட்சியமா இருக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்துல கொஞ்சம் பரவாயில்ல. நாங்க கெட் டுகெதர்ஸ் வைக்கும் போது எவ்வளவோ வாலிபர்கள் ஆர்வத்தோடு வருவதை நானே பார்த்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, அவங்க பெற்றோர் அப்படி வளர்த்தாங்க அவங்கள. அவங்க பாட்டிங்க, அவங்க வீட்டுல மூத்தவங்க அப்படியாக அவங்கள சின்ன வயதுல இருந்து வசனத்தோட வளர்த்தாங்கன்னு சாட்சி கொடுப்பாங்க. ஆமாலங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆனா சில வெளிநாடுகள்ல இன்றைக்கு சர்ச்சஸ்லங்க பெரியவங்களை தவிர சின்னவங்க இருக்க மாட்டாங்க. வாலிபர் சுத்தமா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்தா அது ஏதோ அந்த சிங்கிங் அல்லது வர்ஷிப் என்று அந்த பாடல் சத்தத்தில் இருப்பாங்க தவிர முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்களாக, மணிக்கணக்கில் தேவ வசனத்தை தியானிக்கிறவங்களாக வாலிபர்களுக்கு இன்றைக்கு ஆசை இல்லைங்க. பாருங்க, வாலிப வயதிலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அதை சுமத்தினவர் கர்த்தரே. வாலிப வயதுல உங்களை நீங்க கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டா உங்க வருங்காலம் அட்டகாசமா இருக்குங்க. வாலிப வயதை இஷ்டம் போல விட்டுட்டீங்கன்னா உங்க வருங்காலம் பயங்கரமா இருக்குங்க. என்னென்னமோ ஆயிடுங்க. சாலமோன் ஒரு சிறுவனாகவே தேவனுக்கு தன் இருதயத்தை கொடுத்தாரு. அப்படி நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு வாலிப வயதுல இன்னும் அவருக்கு சொல்றவங்க யாரும் இல்ல. ஏனென்றால் அவரே பெரிய ஞானி. தாவீது காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க எச்சரிப்பதற்கு. ஆனா சாலமோன் காலத்திலே தீர்க்கதரிசிகளே இல்லை அங்கே. அவர் நினைக்கிறது தான். ஆகவே அவருடைய இஷ்டம் போல தேவன் கொடுத்த ஞானம், ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கிறதுனால அலட்சியமா இருந்துட்டாரு.
கடைசியில முதிர் வயதுல அதன் பலனை அறுத்தார். முதிர் வயதுல ரொம்ப பின்வாங்கி போயிட்டாருங்க. தன்னுடைய நிலைமையை உணர்ந்து மனம் திரும்பின பிறகு எழுதினதுதான் இந்த பிரசங்கி புத்தகம். இந்த பிரசங்கியில ஒரு காலத்திலே வாலிபனா இருந்த சாலமோன் அழகா வாலிபர்களுக்காக எழுதினார் பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாலிபர்களே, பி ஹாப்பி இன் யோர் யூத், என்ஜாய் எவ்ரி மினிட் என்று இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. யூ கேன் என்ஜாய் யோர் லைஃப். உங்க இஷ்டம், ஜாலியா இருங்க, ஆனந்தமா இருங்க, ஃப்ரீயா இருங்க. என்னங்க, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். நீங்க ஏதோ பிடிச்சு வச்சுக்கிட்டு வாயை கட்டிக்கொண்டு அல்லது கைய கட்டிக்கொண்டு நீங்க ஏதோ ஒரு சிறையில இருக்கிறவங்கள போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ஜாய் பண்ணுங்க. பி அட் லிபர்ட்டி. சந்தோஷமா இருங்க. உங்க இருதயத்தை சந்தோஷமா வைங்க. சந்தோஷமா உங்க இஷ்டம் போல இருங்க. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நீ நாட. உனக்கு இஷ்டமானதை சாப்பிடு, இஷ்டமானதை குடி, இஷ்டம் போல வாழு. அட, இது தப்பா எடுத்துப்பாங்க சிலர். இஷ்டம் போல வாழுங்கன்னா பாவத்துல வாழ சொல்லி சொல்றாங்களா? என்னங்க, உனக்கு இஷ்டமானது நீ சாப்பிடு. சாப்பிடுன்னா புகையிலே சாப்பிடுவீங்களா என்ன? புல்ல சாப்பிடுவீங்களா என்ன? உங்களுக்கு எது இஷ்டமோ, எத்தனை வகை காய்கறி இருக்கு, எத்தனை வித நான்வெஜ் இருக்கு, அதுல உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு புகையிலேயே சாப்பிடுறேன், தவிடு சாப்பிடுறேன், புல்ல சாப்பிடுறேன்னு ட்ரக்ஸ் பவுடர் சாப்பிடுறேன் அல்லது இதை இழுக்கிறேன், இதை நான் குடிக்கிறேன்னு சொல்லாதீங்க. உடலை கெடுக்கிற விஷயத்த இங்க சொல்லலங்க. தேவன் சம்பூர்ணமா எவ்வளவோ செய்திருக்கிறாரு. எத்தனை பழங்களை செய்திருக்கிறாரு பாருங்க. கொய்யா பழம், மாதுளம் பழம், ஆப்பிள் பழம், சொல்லிக்கொண்டே போனா எத்தனையோ இருக்குல்ல. சப்போட்டா பழம், சீதா பழம், இதுல இஷ்டமானது சாப்பிடு. இதுதான் பிடிக்கும்னா சரி, அதை சாப்பிடு. அது இங்க சொல்லிருக்க மீனிங். அதை விட்டுட்டு உனக்கு இஷ்டமானது செய்யினா பைத்தியகார்த்தனமான இஷ்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றுகிறாங்க வாலிபர்கள். மாம்ச இச்சைக்கு இன்றைக்கு வாலிபர்கள் இடம் கொடுக்கிறாங்க. அதற்குதான் சாலமோன் சொல்கிறாரு, உன் இஷ்டம் போல இரு, உனக்கு திருப்தியாரு, நீ சந்தோஷமாயிரு, உன் நெஞ்சின் வழியில உன் கண்ணின் காட்சியில நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ கணக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளு. என்னங்க, உங்களுக்கு யாராவது ஒரு ₹1,00,000 கொடுத்து உன் இஷ்டம் போல செலவு பண்ணுப்பா, பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கடா அப்படின்னு உங்க அப்பாவே சொன்னாருன்னு வைங்க. உன் இஷ்டம் போல பயன்படுத்திக்கோடா, உன் பர்த்டே கொடுத்த இந்த பணத்தை அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க. உங்க இஷ்டம் போல செய்வீங்க. ஆனா அதே டாடி, டே உன் இஷ்டம் போல செலவு பண்ணுடா, உன் இஷ்டமானதெல்லாம் வாங்கிக்கடா, ஆனா கடைசியில் எனக்கு கணக்கு சொல்லுன்னு சொன்னா, எனக்கு கணக்கு சொல்லுன்னா எப்படி பயன்படுத்துவோம்? கணக்கு சொல்ல தேவையில்லைன்னா எப்படி பயன்படுத்துவீங்க? அதுதாங்க, நம்ம இஷ்டம் போல செய்யலாம், ஆனா தேவனுக்கு கணக்கு சொல்லணும். தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டியது வரும்போது நம்ம இஷ்டம் மட்டும் போதாது. தேவனுடைய இஷ்டத்தை செய்தோமா இல்லையா என்பது தீர்ப்புக்குள்ள வருங்க. அவர் நம்மை உண்டாக்கினாரு, அவர் நமக்கு எல்லாமே கொடுத்தாரு, நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. ஆகவே தேவனுக்கு நம்ம கணக்கு சொல்லணுங்க. அதற்குதான் சாலமோன் சொல்கிறாரு, உன் இஷ்டம் போல இரு, உன் இருதயத்தை திருப்தியா வைத்துக்கொள்ளு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள்ளு, நீ தேவனுக்கு கணக்கு சொல்லணும். அப்படின்னா சிறந்த காரியங்கள்ல நீ சந்தோஷமாயிரு, நன்மையான காரியங்கள்ல நீ மகிழ்ந்து இரு. உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறத நீ எடுத்துக்கொள்ளு. உடலை கெடுக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காத. அடுத்து கூட இருக்கு பாருங்க, இள வயதும் வாலிபமும் மாயையே. ஆகவே நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு.
உனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்து கொள்ளுனா உன்னுடைய உடலை கெடுத்து கொள்ளாத, உன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாத, உன் மனசை கெடுத்து கொள்ளாத, உன்னுடைய சரீரத்தை அழிந்து போக விடாத. உனக்கு வாலிப காலத்துல இருக்கிற அந்த பலம், அந்த அழகு, அந்த கிளாமர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஆரோக்கியம், அந்த ஞானம், அந்த ஞாபக சக்தி, அந்த பேசும் திறமை பத்திரமா பயன்படுத்து, தேவனுக்காக பயன்படுத்து. அதை கெடுத்து கொள்ளாத. பாருங்க, நல்லா ஃபுல்லா குடிச்சிருக்கிறவங்க வார்த்தைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்க வார்த்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். எவ்வளவு மொழித்திறன் இருந்தாலும், எவ்வளவு நல்ல பேச்சாளராக இருந்தாலும், எவ்வளவு நல்ல குரல் இருந்தாலும், அவங்க ஃபுல்லா குடிச்சிருக்காங்கன்னா அவங்க வார்த்தைங்க எப்படி இருக்கும்? திக்கி திக்கி வரும், முன்னும் பின்னுமாக வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அவன் குடிச்சிருக்கிறான், அவன் தன்னை தான் கெடுத்துக் கொள்கிறான்னு. பாருங்க, அது உங்க சரீரத்தை கெடுக்குது, உங்க ஆரோக்கியத்தை கெடுக்குது, உங்க வருங்காலத்தை கெடுக்குது. உன் மாம்சத்துக்கு தீங்கானதை நீக்கி போடு. கொடுமை என்னன்னா, இன்றைக்கும் யூத் சிலர் ஸ்மோக்கர்ஸா இருக்கிறாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்று எல்லா இடத்துலயும் எழுதியிருக்கு. பப்ளிக்கா ஸ்மோக்கிங் பேன் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய தேசத்துல. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்மோக்கிங் ரூம் என்று இருக்கும், அங்கங்க 20-30 பேர் சென்று அவங்க ஸ்மோக் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், வேதனையா இருக்கும். ஐயோ, ஆரோக்கியத்துக்கு கேடானதை ஏன் இப்படி இவங்க எடுத்துக்கிறாங்க? என்ன வந்தது அதனால? என்னங்க, கெட்ட குமாரன் தவிட்டினாலே தன்னுடைய வயிறை நிரப்ப நினைத்தானாம். நிஜமா சிகரெட்டை ஓபன் பண்ணி பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு. தவிடு தானங்க. அது எவ்வளவு தீங்கு செய்யுது. ஸ்மோக் பண்றவங்க லங்ஸ் கெட்டு போகுதுங்க. சிலருக்கு கேன்சருக்கு காரணமா இருக்கு. டிபிக்கு காரணம் அதுதான். வாலிப வயதுல இஷ்டம் போல ஸ்மோக் பண்ணா உன் முதிர் வயதுல உன்னுடைய லங்ஸ் வேலை செய்யாது. நீங்க மனஸ்தாபப்பட்டாலும் மனம் திரும்பினாலும் நீங்க செய்த உதவாத வேலையினால உங்க சரீரத்தை கெடுத்துக் கொள்றீங்க. அதுக்குதான் உங்க மாம்சத்துக்கு தீங்கானதை தூரப்படுத்துங்க. அதை நீக்கி போடு, அதை விட்டுவிடு. குடி பிரியர்கள், சாப்பாட்டு பிரியர்கள் பலவானாவாங்கன்னு இருக்கா, தரித்திரராவாங்கன்னு இருக்கு வேதத்துல. சாப்பாடு அதிகமாகும் போது அனாவசியமான வியாதிகள் அதிகமாகுது மனுஷனுக்கு. மதுபானத்தினாலே எத்தனை குற்றங்கள் நடக்குதுங்க. குடி போதையில யார் என்னன்னு தெரியாம, ஒரு முறை ஒழுக்கம் இல்லாம மிருகங்களை விட மோசமா நடந்துக்கிறவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம்ல. கற்பழிப்புகளை செய்வது, அருவருப்பான காரியங்களை செய்வது, வாலிப வயதிலே பெயரை கெடுத்துக்கொண்டு அவமானத்தோடு சிறையில் இருப்பது. எத்தனை பேர் வாலிபர்கள் அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. நல்ல வருங்காலம் இருக்கு அவங்களுக்கு. தேவன் எக்கச்சக்க யோசனைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். வாலிப வயதிலேயே வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறாங்க. உன் வாழ்க்கையில இருக்கிற தீங்கான காரியங்களை விலக்கி போடு. நீ செய்வது நன்மையானதா இல்லையா என்று ஆராய்ந்து பாரு. உன் இஷ்டம் போலவே இரு, திருப்தியா இரு, சந்தோஷமா இரு. ஆண்டவர் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே சொல்றாங்க, தேவனே எங்களை மாற்றிக்கொள்ளலாம்ல. அவர் நம்மை மாற்ற வேண்டும் என்றால் நம்ம அனுமதி வேணும். ஆண்டவரே என்ன மாற்றுங்கன்னு சொல்லணும். என்ன விடுவீங்க, என்ன ரட்சிங்க, என்ன இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து தப்புவீங்கன்னு நீங்க ஜெபித்தா நிச்சயமா தேவன் ஜெயம் கொடுப்பாரு. வாலிப வயதுல நீங்க எதை விதைக்கிறீங்களோ உங்க முதிர் வயதுல அதை தான் அறுப்பீங்க. வாலிப வயதுல உங்க உடலை இஷ்டம் போல நீங்க பயன்படுத்தினா, முதிர் வயதுல நீங்க படுக்கை ஆகும்போது புலம்பிக் கொண்டு, ஐயோ, என் போதகர்களின் வார்த்தை நான் கேட்கவில்லையே, என் மனசாட்சியின் கடிந்து கொள்ளுதல கேட்கலையே, என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டேனேன்னு கதறுவதனால பிரயோஜனம் இல்லைங்க. அதற்குதான் உன் இள வயதிலேயே உன் சிருஷ்டிகரை நினைவுல கொள்ளு. உன்னுடைய சரீரத்தை தேவாலயமா காத்துக்கொள்ளு. பரிசுத்தத்திலும் கணத்திலும் நம் சரீரத்தை எப்படி காத்துக்கொள்ளணுமோ அதுதான் தேவ சித்தம்னு இருக்குங்க. ஆகவே வாலிபனே, நீ சந்தோஷமா இரு. நீங்க நினைக்கிறீங்களோ என்னமோ தேவன் கிட்ட வந்தா சந்தோஷம் இருக்காதுன்னு. கர்த்தரை நம்பினா என்ன சந்தோஷம் இருக்கும், என்ன ஜாலியா இருக்கும்னு. என் வாழ்க்கையில நான் என்னுடைய 18ஆம் வயதுல முதல் முறை சுவிசேஷத்தை கேட்ட அதே வருஷத்துல தேவன் என்னை சந்தித்தார். என் இருதயத்தை அவருக்கு கொடுத்தேன். என்னுடைய 18th இயர்ல இருந்து இப்பொழுது வர
என்னங்க, ஐ கிராஸ்டு 73 years. உண்மையா ஏசாண்டவருக்குள்ள சந்தோஷம் இல்லாவிட்டா அவர் பிள்ளையா நானு வாழ மாட்டேங்க. முக்கியமா என் வாலிப காலம் எல்லாம் என்னுடைய 30 years எனக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் என்னுடைய உடலை தேவனுடைய ஆலயமா காத்துக்கொண்டேன். என் சரீரத்தை பிரதிஷ்டித்துக் கொண்டேன். தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தேன். தேவனுடைய வேலையில சந்தோஷமா இருந்தேன். முதிர் வயதுல இன்னும் தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியுதுங்க. என்னோட கூட என் காலேஜ் மேட்ஸ், கொலீக்ஸ் அநேகர் இறந்துட்டாங்க. அநேகர் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்கள கவனிச்சு பார்க்கும்போது நான் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுக்காம இருந்தா இப்பொழுதோ நானும் செத்து போயிருப்பேங்க. வியாதியில அவஸ்தைப்பட்டு எப்படியோ கிடந்திருப்பேனே என்று கவனித்து தேவனை துதிக்கிறேங்க. வாலிபனை திரும்ப வராது வாலிப காலம் ஒரே முறை வாழ்க்கையில இருக்கும். உன் இள வயதிலே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. உன்னுடைய வாலிப காலத்தில நுகத்தை சும. தேவன் உன் வாழ்க்கை முழுசும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு விசேஷமாக அனுதின தியானத்திலே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க வாலிப பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற பெற்றோர் அவங்க வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. வாழ்க்கையில மிகவும் விலையேற பெற்ற இந்த வாலிப காலம் அதை அலட்சியப்படுத்தி கெடுத்து கொள்ளாம தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து சந்தோஷத்தோடு தேவ திட்டத்தின்படி வாழ எங்க வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க வாலிபரா இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். தேவைப்பட்ட தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்க கூட ஆயத்தம் தான். நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்க பாரங்களை கான்பிடென்ஷியலா வைத்து நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களை எழுப்புவாரு. இந்நேரமே நீங்க சிக்கிக்கொண்டு பிரச்சனைகளுக்குள்ள கெட்ட பழக்கங்களுக்குள்ள மாட்டிக்கொண்டு மீண்டும் எழ முடியாத நிலையில இருந்தா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களை எழுப்புவாரு, நிற்க வைப்பாரு, நிலைப்படுத்துவாரு. அவர் மேலேயே உங்க விசுவாசத்தை வைங்க. உங்களுடைய செப தேவைகள், அது போல உங்க ஏஜ், உங்க பேரு டீட்டெயிலா நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 8939801234 என்னும் ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. டோன்ட் கிவ் அப். காட் வில் ஹெல்ப் யூ. நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.